ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. நம்ம இப்போ ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடுகிற இந்த தருணத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எப்படி கிருஷ்ணனை அனுபவிச்சா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறதே ஒரு சிறந்த சம்பிரதாயம். எப்படி எம்பெருமான் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பிரதாயமுமே அவ்வளவு மிக உயர்ந்த சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சிறந்த சம்பிரதாயம் அது. அப்படி பெருமைக்குரியதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. அதில் எப்படின்னா நிறைய பிரமாணங்களோட, அதுவும் ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களோட நம்ம அனுபவிக்கிற பொழுதோ அவ்வளவு பிரமாணங்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட இந்த ஈரச் சொற்கள் எப்படி நமக்கு அனுபவிக்க தகுந்ததா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சம்ஸ்கிருத வேதம் எப்போ நம்ம ஓதினாலும் முதல்ல பிரணவத்தை சொல்லி தான் ஓதுவா. அதே மாதிரி பிரணவத்தை சொல்லி தான் முடிப்பா. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிற பொழுதும் முதல்ல மங்களகரமாக திருப்பல்லாண்டில் ஆரம்பித்து மங்களகரமாக முடிக்கிற பொழுதும் திருப்பல்லாண்டில் தான் முடிப்பா. அப்படி அந்த மாதிரி எம்பெருமான நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். அந்த பிரணவம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அத்தனை பிரதாபங்களையும் எம்பெருமானையே நம்ம கிட்ட கண்ணாடி மாதிரி காமிக்கக்கூடியது அந்த பிரணவம். அப்பேற்பட்ட அந்த பிரணவத்து மூலமாக தான் நம்ம பகவானை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த கிருஷ்ணனை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சரீரம் எடுத்துட்டு இருக்கோமே, இந்த சரீரம் எதுக்கு? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான். அதுதான் சேஷத்துவம். ஸ்ரீமானான எம்பெருமானுக்கு, ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ஸ்வரூப ரூபமான அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டா தான் எம்பெருமான் கிட்ட நமக்கு பிரீத்தி உண்டாகும், பிரேம உண்டாகும். அந்த பிரேம அதிசயத்தால தான் நம்ம பகவான் கிட்ட ஈடுபட முடியும். அப்படி இருக்கிறது தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபங்கிறது. அப்படி இருக்கிற போது நமக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆழ்வார்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கறதுனால நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்களில் பெரியாழ்வார் எம்பெருமான் கிட்ட அப்படி ஒரு பிரேமை, அந்த பிரேமையினால தான் திருப்பல்லாண்டு பாடி பெருமாள் மங்களாசாசனம் பண்ணினார் எம்பெருமானுக்கு. அதைத்தான் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில சொல்றார். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு பகவான் கிட்ட பிரேமை. அதே மாதிரி நம்மளும் பெருமாள் கிட்ட பிரேமையோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்தையும் அவனே பார்த்துருவான். அப்பேற்பட்ட பெரியாழ்வார் தன்னுடைய பெண் பிள்ளையான ஆண்டாளுக்கு தன்னுடைய அத்தனை கண்ணனுடைய கதைகள் எல்லாத்தையும் சொல்றார். அது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கண்ணன் மேல இருந்த பிரேமையால ஆண்டாளும் என்ன பண்ணியிருக்கா, தன்னுடைய திருத்தகப்பனாரும் தன்னுடைய குருவுமான பெரியாழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணினாரோ இவளும் அதே மாதிரி மங்களாசாசனம் பண்றார். திருப்பாவை 24ஆம் பாசுரத்துல போற்றி போற்றி போற்றின்னு எம்பெருமான் மேல அப்படி ஈடுபடுறார். அப்படி போற்றி போற்றிங்கிறா. அந்த மாதிரி
போற்றின்னா என்ன? உன்னுடைய திருவடிகள் வாழி, நீ பண்ணிட்டு இருக்கிற செயல்கள் வாழி, நீ அப்போ அப்படியெல்லாம் பண்ணினியே, உனக்கு எதுவும் திருஷ்டி வந்துடக்கூடாது, எல்லாம் மேல மேல விருத்தியாகணும் அப்படின்னு விட்டு பல்லாண்டு பாடுறா. அப்படி பெருமாள் கிட்ட பிரேம அதிசயத்தை கொண்டு இருந்திருக்கா. அப்படி எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறது அப்படிங்கிறது இயற்கையான ஸ்வரூபம் தான் எல்லாருக்குமே. ஆனா அந்த பிரேமையே பொங்குற பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாத எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறது அப்படிங்கிறது நம்ம பகவான் கிட்ட வச்சுருக்கிற அன்பும் பிரீத்தியும் பக்தியும்னால வர்றதுதான் அது. அது அப்போ என்ன தெரியும், நம்ம பெருமாளுக்கு போய் நம்ம போற்றி சொல்றோமே, நம்ம போய் பல்லாண்டு சொல்றோமே, பல்லாண்டு பாடுறோமே அப்படின்னு அவளுக்கு அப்போ அது தெரியல. ஏன்னா பெருமாள் தான் நம்மளை காப்பாற்றுறவனும் அவன் தான், நம்மளை காப்பாற்றப்பட வேண்டியவ பெருமாளால தான் நம்மளே காப்பாற்றப்படுறோம் அப்படிங்கிற ஒரு இது சுபாவம் அப்பா அவளுக்கு தெரியாது. அதுதான் ரக்ஷக பாவம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த பிரேம அதிசயத்துல தான் பெரியாழ்வாரும் பெருமாள் கிட்ட கண்ணன் கிட்ட அப்படி ஒரு பிரீத்தியில அப்படி அனுபவிக்கிறார். அதே மாதிரி நம்மாழ்வாரும் கிருஷ்ணன் மேல கொண்டிருக்கிற அந்த பிரேமையினால அந்த அன்பே வடிவெடுத்தவரா இருந்தார் அப்படின்னுட்டு ஆச்சாரியர்கள்லாம் புகழறா. கிருஷ்ண திருஷ்ணா அனுபவம் அப்படின்னு கூறத்தாழ்வாரும் வர்ணிக்கிறார். கண்ணன் கிட்ட கோபியர்கள் எப்படி பக்தியும் காதலும் அன்பும் கொண்டு இருந்தா அப்படிங்கிறதையே நம்மாழ்வார் அப்படி அனுபவிக்கிறாராம். அதுவும் எப்படி அந்த குறவை ஆட்சியரோடு கோத்ததும் அப்படிங்கிற திருவாய்மொழியில எப்படி கிருஷ்ணன் ஆட்சியர்களோடு குறவை கூத்தாடினதும் அந்த பெண்களோட கலவி இருந்ததும் காமிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த 5,00,000 கோடி பெண்கள் எல்லாரும் கலந்து இப்படி பிரீத்தியோட கண்ணன் இருக்கானே அப்படிங்கிற அந்த கலந்த பிரீத்தியில ஈடுபடுறார். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண லீலைகள் ஒண்ணு விடாம கிருஷ்ணன் லீலையை அனுபவிக்கிற பொழுது நவநீத சோர விருத்தாந்தத்தை சொல்ற போது கால் அழியும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்பேற்பட்ட நிலையில நம்மாழ்வார் அந்த கிருஷ்ணனை உரல்ல எத்திரமும் உரலோடு இருந்து ஏங்கிய எழிவே அப்படின்னுட்டு அந்த வார்த்தையை சொல்ற பொழுதே 6 மாச காலம் மயங்கி மூர்ச்சித்து விழுந்திருந்தாராம் நம்மாழ்வார். இப்படி கிருஷ்ண லீலைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியுமோ? முடியவே முடியாது. இப்படி இவர் கிருஷ்ணன் மேல இப்படி பிரேமை கொண்டிருந்தாரே, அது எப்படி? நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணன் தன்னுடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் அப்படி காமிச்சதுனாலதான் அவரால் அப்படி அனுபவிக்க முடிஞ்சது. அப்படி அவர் அனுபவிக்க அப்பா நீ இப்படி உரல்ல கட்டுன்னு பண்ணி கிடந்திருக்கியே, உன் உடம்புக்கு என்னாகும், இப்படி நீ கஷ்டப்பட்டிருக்கே அப்படின்னு அந்த குழந்தைய உரல்ல கட்டியிருக்காளே, இப்படி குழந்தை கஷ்டப்படுறதே கிருஷ்ணா நீ இப்படிடா நீ பொறுத்துன்னு இருந்தே அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கிற பொழுதே மூர்ச்சித்து விழுந்திருக்கார் நம்மாழ்வார். அப்படி கிருஷ்ணன் கிட்ட அத்தனை லீலைகளையும் அனுபவிச்சிருக்கார். அதே மாதிரி பெரியாழ்வாரும் கிருஷ்ணன் கிட்ட எப்படியெல்லாம் ஈடுபட்டிருக்கார் பார்ப்போம். நம்ம திருப்பல்லாண்டு பாடிட்டோ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அந்த பரதத்துவ நிர்ணயத்தை வல்லபதேவனுக்கு நிர்ணயம் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் பொற்கிழி தானே இறங்கி அவர்கிட்ட விழுந்தது. அந்த பொற்கிழியை எடுத்துன்னு வடபெருங்கோயிலுடையானுக்கு ஒரு மலேன்னு சொல்ற மாதிரி அந்த நாள்லயே அப்படி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நந்தவன கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார். அப்பதான் அந்த ஆண்டாளும் அவதரிச்சிருக்கா. வழக்கம் போல நந்தவன கைங்கரியத்துல ஈடுபட்டு இருந்தவருக்கு எம்பெருமான் ஆண்டாளை கொடுத்திருக்கார்.
அப்படி அந்த ஆண்டாளுக்கு கொடுத்ததும் தன் பெற்ற குழந்தைய எப்படி வளர்ப்பாரோ அந்த மாதிரி வளர்க்கிறார். அப்படி வளர்க்கிற போது ஆண்டாளுக்கு கிருஷ்ண லீலைகள் எல்லாத்தையும், கிருஷ்ண சரிதங்கள் எல்லாத்தையும் ஆண்டாளுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். அவர் திருவுள்ளத்துல அந்த மல்லாண்ட தீந்தோளான மணிவண்ணன் அப்படியே கோயில் கொண்டு நின்றுட்டான். அப்படி இருக்கிற பொழுது கதைகளை மேலே மேலே சொல்றார். அவளும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. அப்போ திருக்கோட்டியூர் திருப்பல்லாண்டுல அனுபவிக்கிறாரோ இல்லையோ, திருக்கோட்டியூர் நம்பியை போல நானும் உனக்கு பழவடியேன் அப்படிங்கிறாரே. எப்படி? கோட்டியர்கோன் அணிகோட்டியர்கோன் அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அப்படிங்கிறார். அப்படி அபிமானங்கள் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு அந்த திருக்கோஷ்டியூர்ல இருக்கிற அந்த கண்ணன் தான் இங்க ஆய்ப்பாடியில எழுந்தருளி இருக்கான் அப்படின்னுட்டு கிருஷ்ண கதைய ஆரம்பிக்கிறார். பட்டர்பிரான் பாகவதம் அவதரித்தது அப்படிங்கிறா. இத கிருஷ்ண அவதாரத்துல கொண்டாட்டங்களுக்கு அப்படி ஒரு வர்ணனை சொல்லியிருக்கார். அப்படி கண்ணனை பெற்ற யசோதையோட அவஸ்தைய அப்படியே தானே யசோதையா மாறிட்டார் அவர். கோப ஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணிண்ட அந்த பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய அவதாரத்தை இப்படி அனுபவிக்கிறார் பாருங்கோ. கண்ணபிரானோட இந்த திரு அவதார சிறப்புகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கதையை சொல்லி ஆய்ப்பாடியில ஆயர்களோட எப்படி சந்தோஷம், பிள்ளைய காண பார்க்கறதுக்கு வந்த அந்த ஆட்சியர்களோட சந்தோஷம், ஆயர்கள் செய்த சடங்குகள் அது எல்லாத்தையும் சொல்லி இந்த கிருஷ்ணன்கிற குழந்தை தொட்டில கிடக்கிறத அப்படி அனுபவிக்கிறார். அது மட்டும் இல்ல, யசோதை இடுப்புல எடுத்து வச்சுண்டு எப்படி கொண்டாடுறா யசோதே அப்படின்னுட்டு அந்த பெரியாழ்வாரே தானே யசோதையா மாறி அப்படி நமக்கு கிருஷ்ணலீல அனுபவங்களை சொல்ல போறார். இப்போ கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியாச்சு. அவதாரம் பண்ற இப்போ நம்ம கேட்டோம். அடுத்தது மீதி இருக்கிறதையும் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.